Hello friends, வணக்கம். Welcome to our channel Me and Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுட சுட ஒரு நான்வெஜ் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். இதை நீங்க செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதே மெத்தடை வச்சு வெஜ்லயும் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட எலும்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. சாப்பர் இல்லாதவங்க மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸில் வச்சு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் இந்த பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே 5 பூண்டு பல், ஒரு சின்ன சைஸு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சும் பூண்டும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அது அந்த ஸ்டஃபிங்க்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். நான் இது கூடவே சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே க்ரஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இது முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. இது சிக்கன்னால 15 நிமிஷம் வேக வைக்கணும். இதே வெஜிடபிளை நீங்கள் பண்ணுறதுனா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இதே ஸ்டஃபிங் மஷ்ரூமில் பண்ணலாம், எக்கில் பண்ணலாம். நீங்கள் எந்த வெஜிடபிளை வச்சுருக்கிறீங்களோ அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இறக்கும் போது இந்த மாதிரி கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடுங்க. இது நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. இந்த ஸ்டஃபிங் ஆறுற கேப்பில் நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1 கப்பு மாவு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட்டை போட்டுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பூரி பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாவை நீங்கள் ஸ்டஃபிங்க்கு முன்னாடி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவை பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை நல்லா பிசைய போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஷீட் நல்லா கிடைக்கும். இந்த ஸ்நாக்ஸை நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்காதவங்க, ஆயில் கம்மியாக சாப்பிட்றவங்க இதே ஸ்நாக்ஸை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு அதுக்கு காம்பினேஷன் சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸை போட் ஷேப்பில் செய்ய போகிறோம். உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி செய்கிறேனோ வீடியோவில் நீங்கள் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. மாவை நல்லா தின்னா ஒட்டிக்கோங்க. கையில் வச்சிங்கன்னா கை தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு தின்னா இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பீஸா கட்டுற அப்படி இல்லைன்னா நைஃபை வச்சு கட் பண்ணிக்கோங்க.
இந்த ஷீட்டில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா தடவிடுங்க. எல்லாமே ஒரே அளவில் செய்ய போகிறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் இந்த மாதிரி ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லாம் வேகும். ஸ்டஃபிங் வச்சுட்டோன்னே நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. நான் வந்து இந்த போட் ஷேப்பில் செய்கிறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மோல்டு கூட வச்சு செஞ்சுக்கலாம். நான் இதை செய்யறதுக்கு 150 கிராம் சிக்கன், 150 கிராம் மைதா எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 15 பீஸ் வந்திருந்தது. எல்லாமே ரெடி பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் வச்சு பொரிக்கும் போது ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. செஞ்சு முடிச்சிட்டோன்னே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சு கொடுங்க. ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால ஆறினோடனே குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது. நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.